ஸ்கூல் ஆனுவல் டேக்கு நல்லா டான்ஸ் பிராக்டிஸ்னா பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் பிரைஸையும் வின் பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஸ்கூல் முடியறதுக்கு இருக்கறனால இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜூனும் இந்த காலேஜ்ல நம்ம எல்லாருமே ஒன்னா படிக்கலாம்னு சொல்றா. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த காலேஜ் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலான்னு சாட்டர்டே பிளான் போடுறாங்க. அதனால நம்ம ஜூனும் வீட்ல போய் சொல்லிட்டு ஸ்பெஷல் கிளாஸ்னு காலேஜ சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறா. நல்ல காலேஜ்னா சுத்தி பார்த்துட்டு இவளோட லவர் கூடயே நல்ல டைம்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாயந்தரம் ஆனோன வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்ததுமே இந்த பொண்ணு வெளியில சுத்தின விஷயம் இவங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு அந்த அம்மா இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இந்த பொண்ணு பேகனா செக் பண்ணி பாக்குறப்ப இந்த பொண்ணு நோயில லவ் பண்ற விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருது. இன்னமே நீ அந்த பையன் கூட பேசவே கூடாதுன்னு சாமி கிட்ட வந்து சத்தியம் பண்ண சொல்றாங்க. அவங்க அப்பாவும் இந்த பொண்ணு கூட பேசாமலே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணு அழுதுகிட்டு நான் அவன் என்னமே பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் நீ என் கூட பேசுப்பான்னு கதறா. அவங்க அப்பாவும் இந்த பொண்ணை சமாதானம் பண்ணி ஏத்துக்கிறாரு. அடுத்த நாள் இவ ஸ்கூலுக்கு போறப்ப கரெக்டா அந்த நோயல் வந்து இந்த பொண்ணு கிட்ட பேசுறான். நீ என் கிட்ட பேசுற வேலைனா வச்சுக்காத, எங்க அம்மா அப்பா உன் கூட பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவனும் நான் மும்பைல போய் படிக்க போறேன்னு கிளம்பிடுறான். அந்த கிளாஸ்லயே படிக்கிற எல்லாருமே வேற வேற காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பொண்ணு சேர்ந்த காலேஜ்லயும் இந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லாம ரொம்ப தனியாவே தான் இருக்கா. இந்த பொண்ணுக்கு நோயலோட நினைப்பாவே தான் இருக்கு. இன்னும் அவனை தான் நினைச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு காலேஜ்னா முடிச்சதுக்கு அப்புறம் மும்பைக்கு கிளம்பிடுறா. அங்க போய் ஒரு நல்ல வேலையை பார்த்துட்டு நோயிலையும் கண்டுபிடிச்சு மறுபடியும் அவனையே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க ரெண்டு பேருமே அங்கிட்டு இங்கிட்டு ஜாலியா சுத்திட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட போறான். அவங்க அப்பா சொல்றாரு நீ லவ் பண்ற இந்த பொண்ணையே கட்டிக்கோ, ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அவனுக்கு அப்பா சம்மதிச்சுட்டாரேன்னு ரொம்ப ஜாலியா இருக்கான். ஆனா இந்த பொண்ணு நான் வேலைக்கு நான் போகாம இருக்க மாட்டேன்னு சண்டை போட ஆரம்பிக்கிறா. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டை வந்து இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சிடுறாங்க. இந்த ஊர்ல இருந்தா இவனோட ஞாபகமாவே இருக்கேன்னு சொந்த ஊருக்கு போலான்னு கிளம்புறப்ப இப்ப ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்து ஸ்கூல் பையன் இந்த பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனை மீட் பண்றா. இவன் கிட்ட பழகினதுல இந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போய் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இடையில ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்தனால ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. கடைசியில இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையவே மனசுக்கு பிடிச்சு போய் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறா. நம்ம ஜூனோட கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னா வந்திருப்பாங்க, நோயலும் வந்திருப்பான். அப்ப பழைய ஸ்கூல் போட்டோஸ் வீடியோஸ்னா பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. கடைசியா எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க.